அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணோபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம 150 டேஸ் ஸ்டடி பிளானோட இரண்டாவது வீடியோ பதிவு இது. ஓகேங்களா? ஆல்ரெடி ஒருமை பன்மை டாபிக் புக் சோர்ஸில் எங்கெங்கே கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அந்த கான்செப்ட் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த டாபிக் சார்ந்து இதற்கு முன்னாடி டிஎன்பிசியில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ண நிறைய ப்ராக்டிஸ் வரும். அப்போ நம்ம லைவ் டெஸ்ட்டோ இல்லை ஓஎம்ஆர் சீட்டில் டெஸ்ட் எடுக்கும்போதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, பார்க்கலாங்க. ஒருமை பன்மை அப்படிங்கிற இந்த டாபிக் வைஸாக இதற்கு முன்னாடி டிஎன்பிசியில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி எந்த ஒரு கொஸ்டினையுமே முதல்ல அந்த டாப்பிக்கை நல்லா கவனித்து படிக்கணும். இதிலேயே பார்த்திங்கன்னா ஒருமை பன்மை பிழை உள்ள தொடர், பிழை அற்ற தொடர் அப்படிங்கிற மாதிரி 2 விதமாக கேட்பாங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். டாப்பிக்கை நல்லா கவனிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஆன்சர் பண்ணணும். ரெண்டாவது இந்த ஒருமைப்பன்மை டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் எழுவாய் எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சொல்லப்போனால் எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை ஒரு வாக்கியத்தில் இருக்கும், செயல்படு பொருள் இல்லாமல் கூட இருக்கும். ஆனால் ஒரு சில வாக்கியத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 2-3 சொற்கள் இருக்கும், 4வதாக தான் எழுவாய் வரும். அப்போ அந்த எழுவாய் எது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம பயனிலையை சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதேமாரி எதிர்மறை சொற்கள் அப்படின்ட்டு நம்ம புக்கில் தகவல் இருக்குது. அதாவது நான் அல்லேன், நாம் அல்லோம், அவன் அல்லை அப்படிங்கிற மாதிரி, அவன் அல்லன், அவள் அல்லல் அப்படிங்கிறது இருக்குல்ல. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பலர்பாலை பொறுத்த வரைக்கும் அவர், அல்லர் அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? அதேமாரி நீவீர் முன்னிலையில் நீவீர் வந்ததுன்னா அல்லீர் அப்படின்னு வரும். அப்போ நம்ம ஆப்ஷனை டக்குன்னு என்ன பண்ணிடும்னா அந்த நல்லாவே பார்க்காம இந்த லாக்குலேயும் ஒரே எழுத்து தானே டிஃப்ரெண்ட்டு, டக்குன்னு நம்ம இதை சூஸ் பண்ணிடுவோம். அப்போ நம்ம அந்த இடத்துல இந்த 2 சொற்கள் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். அதேமாரி அல்லன், நான் அல்லேன் அப்படிங்கிறதுக்கும், அதேமாரி படற்கையில் பார்த்திங்கன்னா அவன் அல்லன் அப்படின்னு வரும். அப்போ இந்த வாக்கியெல்லாம் நம்ம பார்க்கணும், தன்மையாக இருக்கா படற்கையாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இந்த எதிர்மறை சொற்களோட ஆன்சரை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு கோடு போட்டுட்டு அப்புறம் ஒரு வாக்கியம் கொடுத்துட்டு இதில் எது செட் ஆகும், ஒருமைப்பன்மை டாப்பிக்கில் செட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நாம் அந்த பயனிலையோட விகுதி எழுத்து என்ன வருது அப்படின்னு பார்த்துட்டு தான் நாம் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் இவங்க கொஸ்டின் எடுக்கிறவங்களே பார்த்திங்கன்னா நாம் இலக்கண முறைப்படி ஒருமைப்பன்மைனா எழுவாய் கல்விகுதியில் ஆரம்பித்தா கல்விகுதியில் முடியணும், அருவிகுதியில் ஆரம்பித்தா அருவிகுதியில் தான் முடியணும் அப்படிங்கிறது அதான் ரூலே ஒருமைப்பன்மையை பொறுத்த வரைக்கும். ஆனால் இவங்க கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா கல்விகுதியில் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனால் கல்விகுதி முடிக்காமல் அருவிகுதியில் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க அப்படி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி கொஸ்டின் எது பிழையாக இருக்குது, எப்படி ஆப்ஷன் குறைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம். ஒரு 100 கொஸ்டின் இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாக தான் போவோம், பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ குழந்தைகள் அப்படின்னாவே தெரிஞ்சுக்கலாம் பன்மை, அப்போ பன்மையில் தான் முடியணும். ஓகே, செய்கின்றனர் எடுத்தோடனே அந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா, செய்கின்றார்கள் கொடுத்துருக்கலாம், செய்கின்றனர் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை அப்படின்ட்டு தான் வரணும். ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? தமக்கு தன்னால் அப்படின்னா இது உரிமையாயிடும். தாம் அப்படிங்கிறது நாம் யாம் அப்படின்னா ஒருமையில் பன்மையாக மாறிடும். புரியுதுங்களா? இது மட்டும்தான் தம்மால், அது மட்டும்தான் கரெக்டு. அடுத்தது அரசர்கள் நல்லாட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அரசர்கள் தான் எழுவாயில் கல்விகுதி ஆரம்பிச்சிருக்கு. அப்போ கல்விகுதியில் முடியணும். எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது, செய்தார்கள் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான். 3வது கொஸ்டின் இது கொஞ்சம் யூனிக்கான கொஸ்டின் தான், நல்லா பாருங்கள். ஒருமைப்பன்மை பிழையை நீக்குகன்னு சொல்லிட்டு யானை கூட்டம் வந்தது, யானை கூட்டம் வந்தன அப்படின்ட்டு. இப்போ நாம் என்ன யோசிப்போம், இதை அழிச்சிட்றேன். யானை கூட்டம்னா என்ன, நிறைய யானை இருக்கிறது தானே யானை கூட்டம்னு சொல்லுவோம். அப்போ யானை கூட்டம்னாவே பன்மை அப்படின்ட்டு நாம் எடுத்த உடனே யானை கூட்டம் வந்தன அப்படின்னு நம்ம டிக் பண்ணுவோம். ஆனால் கணக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா யானை கூட்டம் அப்படிங்கிறதே ஒரு கூட்டம், அதாவது ஒரு குழு, நிறைய கூட்டம் இருக்குல்ல, மக்கள் கூட்டம், குதிரை கூட்டம், அந்த மாதிரி நிறைய கூட்டம் இருக்குல்ல. அப்போ யானை கூட்டம் அப்படிங்கிறது ஒரு குழு. அப்போ ஒரு குழு அப்படின்னா அது ஒருமையில் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ யானை கூட்டம் வந்தது அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்தது 4வது கொஸ்டின். பறவைகள் வந்து தங்கின.
அப்போ வந்து பறவைகளும் கொடுத்துருக்காங்க, பறவையும் கொடுத்துருக்காங்க. அப்போ பறவைகள்ங்கிறது பன்மை, பன்மைனா பன்மையில் முடியணும். நா வந்திருக்கு, அதாவது பன்மைக்கே உண்டான எழுத்து நா. அப்போ இது கரெக்டு. பறவை வந்து ஒருமை, இங்கே பன்மையில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. பறவைகள் வந்து இது பன்மை, இங்கே ஒருமையில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தவறு. இது பன்மை பறவைகள், இங்கே தங்கினார்கள், அதாவது இந்த இடத்துல வந்து இது அக்ரிணை, இது உயர்திணையில் முடிச்சிருக்காங்க. அப்போ இதுவும் தவறு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். காடுகளிலெல்லாம் களையாகிய கரும்புகள், நான் சொன்னேன் இல்லைங்களா, எழுவாய் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே கூட இருக்காது, இடையிலையும் வரும் அப்படின்ட்டு. அப்போ காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள், இந்த கரும்புகள் அப்படிங்கிறதான் எழுவாயே. அப்போ கரும்புகள் நிறையா இருக்கிறதுனால அது பன்மை. அப்போ பன்மையில் ஆரம்பித்ததுன்னா பன்மையில் தான் முடியணும். அப்படிங்கும்போது பன்மைக்கே உண்டான எழுத்து இது நா தான். இங்கே தூ வராது, இந்த தூ வராது, இது வந்து உயர்திணை. அப்போ கரும்புகள் உள்ளன அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான். அடுத்தது ஒருமை பன்மை பிழை அற்ற தொடர். பிழை அற்ற தொடர்னா ஓகே, அப்போ பிழை இல்லாத எந்த வாக்கியம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். மேகங்கள் சூழ்ந்து கொண்டன, மேகங்கள் பன்மை, அப்போ நாளை தான் முடிஞ்சிருக்கு. அப்போ இது சரி. மேகங்கள் பன்மை, தூளை முடிஞ்சிருக்கு, கொண்ட தூ அப்படிங்கும்போது ஒருமையாயிடும். அப்போ இது வந்து தவறு. ஆப்ஷன் சி என்ன, விண்மீன்கள் அப்படிங்கிறது பன்மை, இது ஒருமையில் முடிச்சிருக்காங்க. அப்போ இதுவும் தவறு. மேகங்கள் பன்மை, கொண்டனருங்கிறது உயர்திணையில் முடிச்சிருக்காங்க. அப்போ இதுவும் தவறு. ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது இந்த எதிர்மறை சொற்கள் அப்படிங்கிற அடிப்படையில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். அதாவது வந்து தன்மை முன்னிலை படற்கையில் வந்து இது படற்கை சம்மந்தமாக இருக்குது. அதாவது வந்து அவன் வந்தால் அல்லன், அவள் வந்தால் அல்லல், அவர் வந்தால் அல்லர் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. அது வந்தால் அன்று, அவை வந்தால் அல்லை அப்படின்ட்டு வரும், அல்ல அப்படின்னு வரும். அப்போ இவைனாலும் இவைகள்னாலும் ஒன்று தான். ஆனால் எழுத்து வழக்காக எழுதும்போது இவைகள் அப்படின்னு எழுதக்கூடாது, இவைன்னு தான் எழுதணும். அப்போ இவைங்கிறது பன்மை, பன்மைக்கே உண்டானது அல்லன்னு வரணும். இங்கே அன்றுன்னு கொடுத்துருக்காங்க. இது பழங்கள் அன்று, இது ஓகே தான். ஆனால் பழங்கள் அப்படிங்கும்போது பன்மை தானே. பன்மைனா வந்து என்ன வரணும், அல்ல அப்படின்னு தான் வரணும். இங்கே அன்றுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு. இவைகள் பழங்கள் அன்று, இதுவும் தப்பு தான். அப்போ இது பழம் அன்று அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் தான் கரெக்ட். ஏன்னா பழம் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு பழம் தான். அப்போ ஒன்றன் பாலை குறிக்கும். ஒன்றன் பாலை குறித்தா என்ன வரும், அன்று தானே வரும். ஓகே. ஒருமை பன்மை பிழை நீக்கி மணிமேகலை மணிவல்லவத்தீவிற்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கடைசியாக தான் நமக்கு தெரியணும். மணிமேகலை அப்படிங்கிறது ஒரு பெண்பால், பெண்பாலுக்கு உண்டான விகுதி என்ன வரணும், பெண்பால் இல்லாத முடியணும். அப்போ சென்றது வராது. சென்றார்கள் அப்படின்னா அது நிறைய பேர், சென்றார்னா ஆண்பாலை குறிக்கும், சென்றால் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அப்போ இது பெண்பால், இதுவும் பெண்பால் அப்படிங்கிற அடிப்படையில் வந்த ஒரு கொஸ்டின். ஒருமை பன்மை பிழை அற்ற தொடர். உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை அப்படின்னு கொடுத்துருவாங்க. உயிரினங்கள் அதுதான் வந்து எழுவாய். அப்போ இது பன்மை கரெக்டாக. அப்போ பன்மையில் வந்து இது என்னது, ஆக்சுவலாக பலவின்பால், பன்மையில் பலவின்பால். அப்போ உணவை உட்கொள்கின்றன அப்படின்னு தான் வரணும். கரெக்டுங்களா. தூ வந்தாவே ஒருமை தானே. எழுவாய் என்னன்னு பார்க்கணும், அது ஒருமையான்னு பார்க்கணும், பன்மையான்னு பார்க்கணும், அதுக்கு உண்டான விகுதி எழுத்தை நம்ம பார்க்கணும். வேலை முடிஞ்சது. அடுத்தது இது வந்து இப்போ கேட்ட கொஸ்டினை தான் அடுத்த வருஷமும் அதே மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ இது பழம் அப்படிங்கிறது ஒருமை, ஒருமை வந்து அன்று வரணும். இவை பழம் அல்லன்னு வரணும். வேணா இவைங்கிறது பன்மை. அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின், மனிதன் பொருள் தேடுவதற்காக, மனிதன் பொருள் தேடுவதற்காக ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டையுமே எது கரெக்டாக நம்ம பார்க்கணும். மனிதன்னா ஒருமை, அப்போ ஒருமையில் முடியணும். இங்கே செல்கிறார்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. அப்போ மனிதர்கள் அப்படிங்கிறது பன்மை, பன்மையில் முடியும் போது இங்கே கல்விகுதியில் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ கல்விகுதியில் தான் முடியணும். ஓகேங்களா. சரி ரைட். அப்போ பிஏ நம்ம வந்து எடுத்துடுறோம். இங்கேயும் கல்விகுதி ஆரம்பிச்சிருக்கு, இங்கேயும் கல்விகுதி முடிஞ்சிருக்கு. சரிங்க, முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கணும், என்ன பார்க்கணும், மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக ஊர்கள் அப்படின்னாவே நிறைய தானே. அப்போ பல சில அப்படிங்கும்போது இந்த இடத்துல பல ஊர்கள் அப்படின்னு தான் வரணும். ஒரு ஊர்னு வருமா, ஒரு ஊர்கள்னு வருமா, ஒரு ஊருன்னு வேணால் சொல்லலாம். ஊர்கள்னாவே பல ஊர் அப்படி தான் நம்ம சொல்லணும். கரெக்டுங்களா. அப்போ இந்த இடத்துல அந்த வாக்கிய பிழையும் நம்ம பார்க்கணும். அப்போ இது தவறு. ஆப்ஷன் சி தான் சரி.
புரியுதுங்களா? எடுத்தோடனே கல்வி விதி ஆரம்பிச்சிருக்கு, கல்வி விதி முடிஞ்சிருக்குன்ட்டு நாம் டக்குன்னு இதையும் சூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சில இடத்துல அதையும் பார்க்கணும். ஓகேங்களா? பெண்கள் எல்லா துறையிலும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. பெண்கள்னால் என்னது? பெண்பால், அதேமாரி பன்மை. அப்போ பணிபுரிகின்றார்கள் அப்படின்னு வரணும். ஆனால் ஆப்ஷனில் பணிபுரிகின்றார்கள் முடியல. அப்போ அடுத்த ஆப்ஷன் நாம் என்ன பண்ணணும்? பணிபுரிகின்றனர். அந்த அருவிகிதி தான் நாம் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பானையை உடைத்தது கண்ணன். இது எதிர்மறை சொற்களில் வந்த ஒரு சொல். அப்போ ஆண்பாலை குறிக்குது. பானையை உடைத்தது கண்ணன். அப்போ இதுதானே எழுவாய் எதிர்மறை சொற்களில். கண்ணன் வந்தால் அவன் வந்தால் என்ன வரணும்? அல்லன் அப்படின்னு வரணும். பார்த்தீங்களா? 2 ஆப்ஷன் வரும். சொன்ன மாதிரியே பாருங்கள், அல்லேனும் கொடுப்பாங்க, அல்லனும் கொடுப்பாங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல டக்குன்னு பார்த்துட்டு கவனமாக யோசிக்கணும். கண்ணன், அல்லன். நெற்கதிர்களிலிருந்து நெல்மணிகள். அப்போ இதில் எது எழுவாய்? நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் தான் எழுவாய், நெல்மணி தான். அப்போ நெல்மணிகள் அப்படிங்கும்போது பன்மை. பன்மைனா பன்மையில் முடியணும். மணிமணியாய் உதிர்ந்தன அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான். கீழ்காணும் தொடர்களில் தன்மை உரிமை தொடரை தேர்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 4 ஆப்ஷனில் எது தன்மை, அதில் எது ஒருமை, தன்மையில் எது ஒருமை அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்படிங்கிறது தன்மை தான். ஆனால் ஒருமையா அல்லோம் அப்படிங்கிறது பன்மை ஆகிடும். இது தன்மை, இது பன்மை. அப்போ இது வராது. நாம் அப்படிங்கிறது தன்மை தான். ஆனால் அல்லோம் அப்படிங்கிறது பன்மை ஆகிடும். அப்போ தன்மையில் இதுவும் பன்மை ஆகிடும். அப்போ இதுவும் தவறு தான். அவன் அப்படிங்கிறது என்னது? ஆக்சுவலாக படற்கையில் ஆகிடும். அவன் அப்போ இது சுத்தமாக வராது. நான் அப்படிங்கிறது தன்மை தான். அல்லேன் அப்படிங்கிறது ஒருமை. அப்படிங்கும்போது இதுதான் கரெக்டான ஆன்சர். அப்போ இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தன்மையில் ஒருமை, தன்மையில் பன்மை எது அப்படிங்கிற மாதிரியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். காமனாக ஒருமை பன்மை இந்த கடைசி எழுத்தை வச்சு நம்ம கேட்குற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் யூனிக்காக கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியும் கேட்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. பிழை அற்ற தொடர் அப்படின்னு கேட்குறாங்க ஒருமை பன்மையில். பசு, கன்றை, இதில் எதுங்க எழுவாய் அப்படின்னு பார்த்தா பசு கன்றை ஈன்றது அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான். வேணா ஒரு பசு தான் ஒரு கண்ணுக்குட்டியை பெற்றுது. அப்படிங்கும்போது ஒரே ஒரு கண்ணு தான் சொல்லியிருக்காங்க, கண்ணுக்குட்டி. அப்போ ஈன்றது அப்படிங்கிற உரிமையில் தான் முடியணும். அடுத்தது பிழையற்ற தொடர் கேட்குறாங்க. குதிரை அவள் அருகில் நின்றது. குதிரைங்கிறது ஒரு எழுவாய், ஒன்றன் பாலை குறிக்குது. அப்போ என்ன வரணும்? நின்றது அப்படிங்கிற ஒருமையில் தான் முடியணும். ஓகேங்களா? ஒன்றன் பாலில். நின்றால்னா பெண்பால் ஆகிடும். நின்றன அப்படின்னா பலவின் பால் ஆகிடும். நின்றான்னா ஆண் ஆகிடும். அப்போ இந்த ரெண்டையும் தூக்கிட்டு இந்த 2 ஆப்ஷன் வச்சு தான் நம்ம சூஸ் பண்ணும்போது குதிரைங்கிறது ஒருமை, நின்றது அப்படிங்கும்போதும் ஒருமை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒன்றன் பால் அப்படின்ட்டு. இது ஆல்ரெடி கேட்டாங்க. பறவைகள் வந்தாவே பன்மை. அப்போ பன்மையில் தான் முடியணும். நான் எங்கே முடியுது? இங்கே முடியுது. வேலை முடிஞ்சுது. ஆப்ஷன் டி தான். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர். அப்போ இது எந்த கேட்டகரியில் வரும்? படற்கையில் வரும். எதிர்மறை சொற்களில் படற்கையில் வரும். அப்போ மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர். மலர்னால் என்ன? ஒரே ஒரு மலர் தான். அப்போ ஒன்றன் பால் குறிக்கும். ஒன்றன் பால் குறித்தா என்ன வரும்? அன்று. புரியுதுங்களா? மலர்கள் வந்தால் வேணால் அல்ல அப்படின்னு போடலாம். இங்கே ஒரே ஒரு மலர் குறிக்கிறதுனால அன்று அதுதான் வரும். அடுத்தது இது இந்த 11th புக்கில் இந்த உளப்படுத்தாத்தன்மை, உளப்பாட்டுத்தன்மை அப்படின்ட்டு அது ஒரு கேட்டகரி இருக்குது. ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவன், அவள், அவர் அப்படின்னா என்னது? தன்மையில் பதிலீடு பெயர்கள் அப்படிங்கிறத தான் அவன், அவள், அவர் அப்படிங்கிறத சொல்லுவோம். நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னா என்னது? ஆக்சுவலாக உளப்படுத்தாத்தன்மை. நாம் முயற்சி செய்வோம் அப்படின்னா எதையோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நாம் வருது, இங்கே உளப்பாட்டு வருது. அப்போ நாம் பாட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். நாம் பாட்டு, அதாவது நாம் அப்படின்னு வந்ததுன்னா பாட்டு அப்படின்னு நாங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ நாம் முயற்சி செய்வோம்னா உளப்பாட்டுத்தன்மை, பன்மை அப்படின்ட்டு. இது காமனாக தெரியும். நாங்கள், நாம் அப்படிங்கிறது தன்மையில் பன்மை பெயர்கள். அப்போ 4, 1, 2, 3 அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின்.
இதில் எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சூரியன் அப்படின்னா உதித்தான் அப்படின்னா என்ன ஒரு ஆண்பாலை குறிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது வேணால் அக்ரிணை, அப்போ இது வந்து தவறு. மாலையில் சூரியன் மறைந்தது, ஓகே, அக்ரிணை தான், ஒரே ஒரு சூரியன் தான், உரிமையில் ஒன்றன் பாலாக இருக்கிறதுனால மறைந்தது அப்படின்னு முடிகிறது, ஓகே தான். நானும் அவனும் அப்படிங்கும்போது 2 பேர், அப்போ பன்மையாயிரும். வந்தோம் அப்படின்னு வரணும், இங்கே வந்தேன் அப்படின்னு வந்திருக்கு, அப்போ இதுவும் தவறு. மந்தையில் மேய்ப்பர்கள் வந்தார்கள். ஒரு சில டைம் வந்து நம்ம ஆளுங்க வந்து 2 ஆன்சரையும் வச்சுருவாங்க. மந்தையில் மேய்ப்பர்கள்னால் என்ன, மேய்க்கிறவங்க. வந்தார்கள் அப்படின்னா இதுவும் கரெக்டு தான், 2மே கரெக்டு தான். அப்புறம் அவங்க வந்து எதை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2மே கரெக்டு தான். மந்தையில் மேய்ப்பர்கள் வந்தார்கள் அப்படின்ட்டு. ஆனால் மெய்ப்பர்கள்னால் நிறைய பேர் மேய்க்கிறவங்க, அப்போ கல்வி இதில் ஆரம்பிச்சிருக்கு, கல்வி இதில் தான் முடிஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது இதுவும் கரெக்டு தான், 2 ஆன்சர் வருது. ஒரு சில டைமில் இப்படி கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து சரி பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்குற கோரிக்கை பார்க்கலாம். அடுத்தது, பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல அறிவியல் செல்ல இது வரைக்கும் தான் நமக்கு கணக்கு, அதுக்கப்புறம் தான் நம்ம சூஸ் பண்ணோம். அப்போ பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல அப்படின்னா பள்ளி மாணவர்களுங்கிறது பன்மை, கரெக்டு தானே, நிறைய பேர். அப்போ என்ன வரணும், கல்வி விதியில் முடியணும். கல்வி விதியில் எது முடியுது, திட்டமிடுகிறார்கள் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான், மீதி அப்படியே தூக்கிடலாம். சரி, ரைட். அடுத்தது ஃபில் இந்த பிளாங்க்ஸ். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், பயனிலையை பார்க்கணும். இருக்கிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இருக்கிறார்கள் அப்படின்னா என்னது, நிறைய பேர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுவும் வராது, அவைகளும் வராது, அது அக்ரிணி ஆகிடும். நாம் வருமா அவர்கள் வருமா அப்படிங்கும்போது கல்வி விதியில் முடிஞ்சிருக்கு, கல்வி விதியில் ஆரம்பிக்கணும், வேலை முடிஞ்சுது. அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். மொழி வளரும் தன்மை என்ன வரும், மொழி வளரும் தன்மை. மொழிங்கிறது ஒரே ஒரு மொழி தான், எந்த மொழின்னு கூட சொல்லலை, ஒரு மொழி அப்படின்ட்டாங்க. அப்போ ஒருமையில் இருக்குது. ஒருமையில் வந்தால் என்ன முடியணும், தூளை தான் முடியணும், நாளை முடியக்கூடாது, வயலையும் முடியக்கூடாது, இது எல்லாமே பன்மை. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்தது, காமராசர் கல்வி பணிகளை. அப்போ காமராசருங்கிறது ஒருத்தர் தான், ஆனால் மரியாதை நிமித்தமான ஆள், அதாவது தலைவர் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்லணும், மரியாதை நிமித்தமாக தான் சொல்லணும். அப்போ இங்கே அருள் ஆரம்பிச்சிருக்கு, அருளில் தான் முடியணும். அப்படி வச்சுக்கு நான் டக்குன்னு வேலை முடிஞ்சுது, மீதி எல்லாமே வராது, இந்த 3ஐயும் தூக்கிடலாம். அடுத்தது, நான் என்ன வரணும், ஒருமையை குறிக்கும் தொடர் என்னன்னு கேட்குறாங்க. நான் வந்தோம் அப்படிங்கிறது வராது, நாம் வந்தோம்னு வரணும். இங்கே அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. நாம் வருகிறோம், அது எப்படி நாம் வருகிறோம், நாங்கள் வருகிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். நாம் வருகிறோம்னு சொல்லுவோமா, அப்போ நான் வந்தேன் அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகே, அடுத்தது கொஸ்டின் பாருங்கள். ஒருமைப்பன்மை பிழை அற்ற தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வாங்கிய நூல் இது அல்ல, இது அல்ல. அல்ல அப்படின்னாவே பன்மைக்கு உண்டானது. இங்கே ஒரே ஒரு நூல் தான் இருக்குது, அப்போ இது ஒருமை, இது பன்மையில் முடிஞ்சிருக்கு, அப்போ தப்பு. நான் வாங்கிய நூல்கள் அப்படிங்கும்போது இது பன்மை, நான் வாங்கிய நூல்கள் இது அல்ல. ஆக்சுவலாக இது அல்லன்னு வரும், இவை அல்ல அப்படின்னு தானே வரணும், இது வரக்கூடாது. இதுங்கிறது ஒருமைக்கு உண்டானது, அப்போ இவை அல்ல அப்படின்னு வரணும். ஓகேங்களா? அடுத்தது, நான் வாங்கிய நூல் அப்படிங்கும்போது இது ஒரே ஒரு நூல் தான், அப்போ இது அப்படிங்கும்போது ஓகே, இது அது வந்தால் அன்று, இது வந்தால் அன்று அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு. அப்போ அன்று அப்படிங்கிறது கரெக்டு தான். இவை வந்தால் தான் அல்லன்னு வரணும். ஓகேங்களா? அப்போ இவை வந்தால் இங்கே அல்லன்னு வரணும், இங்கே அன்றுன்னு முடிச்சிருக்காங்க, அப்போ இதுவும் தப்பு தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆப்ஷனே தப்பு தான் அவங்க கொடுத்ததே. ஏன்னா நம்ம ஓர் அப்படின்ட்டு ஒரு கான்செப்டை பார்த்த மாதிரி அஃது அது அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குதுல்ல. அதாவது வந்து அஃது வந்து எங்கே வரணும், உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரணும். அது எங்கே வரணும், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வரணும். இங்கே பாருங்கள், உயிர் எழுத்துக்கு முன்னாடி இஃது அப்படின்னு தான் கொடுத்துருக்கணும், ஆயுத எழுத்து. இப்போ இதெல்லாம் வந்து அவங்க ஃபால்ட்டு தான், இப்படியெல்லாம் கொடுப்பாங்க, அதை பார்த்து தான் நம்ம வந்து ஆன்சர் டிக் பண்ணணும். அதனால் இது கொடுத்துட்டாங்க, ஓகே, ஆப்ஷன் பி தான், இஃதுன்னு வரணும் அது. ஓகேங்களா?
ஒருமை பன்மை பிழையற்றது என்னது அடுத்தது? மேகங்கள் பன்மை சூழ்ந்து கொண்டனன்னு வரணும், அப்போ இது தவறு. மேகம் ஒருமை தூ வரணும், அப்போ இதுவும் தவறு. மேகம் ஒருமை, அப்போ ஒருமையில் முடியுது, கரெக்டு. மேகம் ஒருமை பன்மையில் நாளை முடிஞ்சிருக்கு, அப்போ இதுவும் தவறு. புரியுதுங்களா? விகுதி இடத்தை வச்சு சூஸ் பண்ணுறது. குதிரையில் இருந்து அவர், அப்போ அவர் அப்படிங்கிறது தான் எழுவாய். அப்போ அவர் என்ன வரணும்? இறங்கினான். அவர்னாவே மரியாதை நிமித்தமாக சொல்லிட்டாங்க, அப்படிங்கும்போது இறங்கினார் அப்படின்னு வரும். அவர் அருள ஸ்டார்ட் ஆகிருக்கு, அருள முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஈஸ்ட்மன் என்பார் படச்சொருள் தயாரிக்கும் முறையை என்ன அப்படிங்கிற மாதிரி நாம் ஃபில் பண்ணோம். ஈஸ்ட்மன்கிறது ஒருத்தர் தான், ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிற வார்த்தை அவர் மரியாதை நிமித்தமாக சொல்ல வச்சிருச்சு. ஈஸ்ட்மன் என்பார்னாவே மரியாதை நிமித்தம். அப்போ மரியாதை நிமித்தமாக நம்ம சொல்லும்போது என்ன வரணும்? ஆக்சுவலாக கண்டுபிடித்தார் அப்படின்னு தான் வரணும். கண்டுபிடித்தனா 2-3 பேர் ஆகிடும். இதெல்லாம் அக்ரிணை. அப்போ ஆப்ஷன் சி தான். அடுத்தது அவன். அவன் வந்தால் என்ன வரணும்? படற்கையில் ஆண்பால் வந்தால் அல்லன் வரணும், எதிர்மறை சொற்களில். அப்படி தானே? அப்போ அவன் வந்தால் அல்லன் வரணும். அவன் அல்லன். 4வது ஆன்சர் தான் கரெக்டு. அடுத்தது நீவீர். எல்லாத்துலேயும் பாருங்கள் பகைவர் நீவீர் நீவீர்னு வந்திருக்கு. அப்போ நீவீர் வந்தால் என்ன வரணும்? ஆக்சுவலாக அல்லீர். நீவீர் வந்தால் அல்லீர். இங்கேயும் இழுத்துருக்கும், அதாவது வி நெடில் எழுத்தாக இருக்கும். இங்கேயும் பார்த்திங்கன்னா அல்லீர் அப்படிங்கிற நெடில் எழுத்தாக இருக்கும், லீ அப்படின்ட்டு. அப்போ அதை வச்சு கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் பி. அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். சென்றது அப்படிங்கும்போது இதில் எது எழுவாய்? அமைச்சரோடு அலுவலர்கள் நிறைய பேர் போகிறாங்க, அப்போ அது பன்மை. அப்போ பன்மையில் முடியணும், சென்றனர் அப்படின்ட்டு. காட்டு விலங்குகள், அப்போ பன்மை தானே, நிறைய விலங்குகள். அப்போ என்ன வரணும்? நாளை முடியணும், கரெக்டுங்களா? வேணால் பலவின் பால் அப்படிங்கும்போது தொடங்கின. கன்று டேஸ் தலையை ஆட்டியது. கன்றுங்கிறது ஒரு ஒன்றன் பால், ஒரே ஒரு கன்று. அப்படிங்கும்போது என்ன வரணும்? தனது. இதில் இன்னொன்று நோட் பண்ணிங்களா? கன்று அப்படிங்கிறது அக்ரிணையா? அக்ரிணைக்கு தான் தனது, தன் கூட்டல் அது அப்படின்னு வரணும். இதே உயர்திணையாக இருக்குது, அந்த இடத்துல தனது அப்படின்னு நம்ம எழுதக்கூடாது. வேணால் அங்கே என்ன ஆகும்? அது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இன்னொன்று தனது அப்படிங்கிறது ஒருமைக்கே உண்டானது, தாம் அப்படிங்கிறது பன்மைக்கே உண்டானது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசு என்ன வரும்? ஆக்சுவலாக இது எழுத்துப்பிழை. இங்கே 3 சொல்லி இன்னும் வந்திருக்கு, இங்கே 3 சொல்லி இன்னும் வந்திருக்கு. அப்போ இது ரெண்டுமே தப்பு. அந்த கணக்கில் ஒருமைப்பன்மை கான்செப்ட் இல்லை, இது வேறு டாப்பிக்கு. அப்போ ரெட்டை சொல்லியிருந்தேன், இது கரெக்டு. மலர்கள் மனம் வீசின, 3 சொல்லி மனம் அதுதான் வாசம். இந்த மனங்கிறது உள்ளம். அப்போ இது தவறு. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்ததுங்க, இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு. அப்போ இலக்கிய கூறுகள் அப்படிங்கிறது நிறைய கூறுகள், ஒரு கூறுன்னு சொல்ல, இலக்கிய கூறு அப்படின்னு சொல்ல, இலக்கிய கூறுகள்னு சொல்லிட்டாங்க. அப்போ எத்தனை? பலவின் பால் தான் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பன்மையில் இருக்குது. அப்போ பன்மையில் தானே முடியணும். எது முடியணும்? நான் வருமா, அவை வை வருமானா? மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை அப்படிங்கிறது தான் சரி. ஓகேங்களா? இது இந்த அக்ரிணைக்கு தான் வரணும், அதாவது இந்த மிருகங்கள் இந்த மாதிரி இருக்குதா வரணும். இது பலவின் பால் அந்த கான்செப்டில் இருக்கிறதுனால நாம் அவை அப்படிங்கிறது தான் முடிக்கணும். ஓகேங்களா? மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. மரங்கள் அப்படிங்கும்போது பன்மை, பன்மையில் தான் முடிஞ்சிருக்கு. அப்போ இது சரி. அப்போ இது தூளை முடிஞ்சிருக்கு, இது தவறு. மரம் அனைத்தும் வளர்ந்தது அப்படின்னு வரணும். இங்கே வளர்ந்தனன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. வளர்ந்து செழித்தது மரங்கள், வாக்கியமே திருப்பி திருப்பி போட்டிருக்காங்க. அப்போ இதுவும் தவறு. இது நான் எடுத்துகிட்டு வரும்போது எக்ஸ்ட்ரா இருந்தது. ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும். அடுத்த கொஸ்டின், உலகில் ஒரு வகை செல்வங்கள்
உலகில் ஒரு வகை செல்வங்கள் அப்படின்னு செல்வங்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல பன்மை தானே, அப்போ உள்ளன அப்படிங்கிறது தான் வரணும். செல்வங்களும் போது பன்மை அப்படிங்கும்போது 4 தான் முடியணும். அப்போ மீதி ஆப்ஷனை வந்து நம்ம குறைச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்க்கணும் ஒரு வகை செல்வங்களா பல வகையான செல்வங்களா அப்படிங்கும்போது அந்த சென்டென்ஸை பார்க்கும்போது பல வகையான செல்வங்கள், நிறைய வகைனா பல அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? சிறுமி, ஒரே ஒரு சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். அப்போ ஒருமைக்கே உண்டானது தனது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? தன் கையில் ஆக்சுவலாக வந்து இது வந்து அந்த கீப்பை இது ஆன்சர் கீ கொடுப்பாங்கள்ல, அதில் தனதுன்னு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஆன்சர் தப்பு, தன் கையில் தான் வரணும். ஏன்னா இது சிறுமிங்கிறது வந்து உயர்திணை தானே, உயர்திணை இடத்துல நம்ம வந்து அது அப்படிங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டு தானே? அக்ரிணையில் தான் தன் ப்ளஸ் அது அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ நம்ம ஒன்று பார்த்தோமே கன்று அப்படின்ட்டு, அப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் வரணும். அவங்க ஃபைனல் கீழே இதை கொடுத்துருந்தாங்க. அப்போ இதுவும் தவறு தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, தெரிஞ்சுக்கோங்க. இந்த அது அப்படிங்கிறது வந்து அக்ரிணைக்கே உண்டானது, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரா. என் தங்கை, என் தங்கைன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போங்கும்போது பெண்பால், அப்போ பெண்பாலில் முடியணும். பெற்றாள், என் தங்கை பரிசு பெற்றாள். இது ஈஸி தான். அடுத்தது ஒருமை சொல், இது பழம் டேஸ் அப்படிங்கிறாங்க. இது ஓகே, பழம் அப்படிங்கிறது ஒரே ஒரு பழம். அப்போ இது என்ன வரணும்? அன்று அப்படின்னு தான் வரணும். ஆப்ஷன் ஏ. கதிரவன் காலையில் உதித்ததா, உதித்தால், கதிரவன் காலையில் உதித்தான். ஆக்சுவலாக வந்து இது அக்ரிணை, உதித்தான் அப்படின்னா வந்து உயர்தனை குறிக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ அந்த இடத்துல இது வந்து நம்ம பேச்சு வழக்காக சொல்கிறோம், கதிரவன் காலையில் உதித்தான் அப்படின்ட்டு. ஆனால் கதிரவன் காலையில் உதித்தது, சூரியன் மாலையில் மறைந்தது அப்படிங்கிற மாதிரி ஒருமையில் இருந்தால் ஒருமையில் தான் முடியணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? பேச்சு வழக்காக சொல்கிறத வந்து நம்ம எழுத்து வழக்காக எழுதும்போது பார்த்து கவனமாக எழுதணும். அப்போ கதிரவன் காலையில் உதித்தது அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்தது ஒரு 4 வாக்கியத்தை கொடுத்துட்டு அதில் எது பிழை உள்ள தொடர்னு கேட்குறாங்க. பாருங்கள், காட்டில் மாடுகள், நிறைய மாடு, பன்மை, மேய்ந்தன அப்படிங்கும்போது இது நல்ல கரெக்டாக இருக்குது. சோலையில் மான் துள்ளி, மானுங்கிறது ஒரே ஒரு மானை சொல்லியிருக்காங்க. துள்ளி விளையாடியது, அதுவும் உரிமையில் தான் முடிஞ்சிருக்கு. இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஓர் அணில், ஒரு வேறுபாடில் வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். இது கரெக்டு தான். ஆனால் ஒரு அணில் வந்து ஒருமை, ஓடியது அப்படின்னு தூள் தான் முடியணும். இது மட்டும்தான் தப்பாக இருக்குது. பூச்செடியில் பூ, ஒரே ஒரு பூ மலர்ந்திருந்தது, ஒருமையில் தான் முடிஞ்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து தப்பாக இருக்குது. அவன் என்ன கேட்குறான்? பிழை உள்ள தொடர் தான் கேட்குறான். கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக, கபிலன் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆள் தான், ஆண்பால். அப்போ என்ன வரணும்? வேலை செய்த களைப்பாக இருக்கிறான் அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான். நிறைய பேர் வராதில்ல, கபிலங்கிறது ஒரே ஒரு ஆள் தானே. அதை செய்தது நான், இங்கே எல்லாமே நான் கொடுத்துட்டாங்க. அப்போ அதை வச்சே சொல்லிடலாம். அதை செய்தது நான் அன்று, அல்லேன், அல்ல, இல்லை, எது வரும்? அதை செய்தது நான் அல்லேன், நாம் வந்தால் தான் அல்லோம் வரும். இல்லைங்கிறது வந்து இந்த 3 எழுத்து, அதாவது அந்த வேறு, உண்டு, இல்லை அப்படிங்கிறது 3 இடத்துக்கும் வரும் அந்த கணக்கு. வேறு என்னது? அன்று, இது அது அன்று அப்படின்னு வரணும். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா நான் அல்லேன் அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான். அடுத்தது அரசர்கள், பிழையற்ற தொடர். அரசர்கள் நல்லாட்சி செய்தார். அரசர்கள்ங்கிறது நிறைய பேர், அப்போ நல்லாட்சி செய்தார்கள்னு வரணும். ஓகேங்களா? அரசர்னு கொடுத்துருந்தா தான் அப்படி வரும். அப்போ இது தவறு. மேகங்கள் பன்மை, சூழ்ந்து கொண்டன வரணும், தூ வந்திருக்கு. அப்போ இதுவும் தவறு. பசு கன்றை ஈன்றதுன்னு வரணும், ஒரே ஒரு பசு ஒரு கன்றை ஈன்றது அப்படின்னு வரணும். அப்போ இதுவும் தவறு. குழலில் பெண்பால்
நடனம் ஆடினால் பெண்பால். அப்போ பெண்பால் எழுவாய், பெண்பால் பயனிலை சரி. கல்வி நலம் பெற்ற பெண்பாற் புலவர்க்கு மன்னரும். கல்வி நலம் பெற்ற பெண்பாற் புலவர்க்கு மன்னரும் அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? பெண்பாற் புலவர்க்கு மன்னரும் பணிந்தனர். பணிந்தான், பணிந்தன, பணிந்தது. அதாவது மரியாதை நிமித்தமாக சொல்கிறதுனால பெண்பாற் புலவர்க்கு மன்னர்களும் அப்படின்னு வரணும். இங்கே கொஸ்டினே தப்பு இருந்தாலும் இங்கே மரியாதை நிமித்தமாக சொல்கிறதுனால பணிந்தனர் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏவை வேணால் நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? பெண்பாற் புலவர்களுக்குன்னு வரணும், மன்னரும் பணிந்தான் அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க. அதாவது பெண்பாற் புலவர்க்கு மன்னர்களும் அப்படின்னு கொடுத்துருக்கலாம், இல்லை வந்து பெண்பாற் புலவர்களுக்கு அப்படின்னு கொடுத்துருக்கலாம். அப்போ மன்னரும் அப்படிங்கும்போது மரியாதை நிமித்தமாக நம்ம வந்து பணிந்தார் அப்படின்னு வந்திருக்கலாம். இங்கே பணிந்தானும் கொடுத்துருக்காங்க, பணிந்தனர்னா ரெண்டு சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இப்படி கொஸ்டினும் கேட்டு நம்மளை உழைப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம எதை சூஸ் பண்ணால் மரியாதை நிமித்தமாக இருக்கிற பயனிலையை தான் நம்ம சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த கொஸ்டினே வந்து எடுத்தவங்க என்ன கணக்கில் எடுத்தாங்கன்னு தெரியல, தப்பு. ஒருமைப்பன்மை பிழையற்ற. அடுத்தது, தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை. இசைங்கிறது ஒரே ஒரு இசை தான் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது என்ன வரணும்? பெற்றிருந்தது அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா? ஒன்றன் பல். இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பெருமினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள். அப்போ பல வகையான பொருள்கள்னால் நிறையா இருக்குது. அப்போ பன்மையில் தான் முடிஞ்சிருக்கு உள்ளன அப்படிங்கிறது. இங்கே பல வகையான பொருள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஒருமையில். அப்போ ஒருமையில் தானே இங்கே முடியணும், தூ வரணும். அப்போ இது தவறு. அப்போ மீதி எல்லாமே தப்பு தானே. இது ஆப்ஷன் ஏ தான். இது பழம் அன்று அப்படிங்கிற ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. இதோட 3 தடவை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கண்ணகியின் சிலம்பு பாருங்கதா, அதே தான். இது அன்று. ஆனால் அவங்க கொடுக்கும்போதே எப்படி கொடுக்கணும்? ஆக்சுவலாக இஃதன்று இப்படி தான் கொடுக்கணும். இப்படி கொடுத்துருக்காங்க. அதனால் ஓகே, இது ஒன்று அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்தது, நான் அப்படின்னு வந்தால் என்ன வரணும்? அல்லேன் அப்படிங்கிறது தான் சரி. நீ வந்தால் என்ன வரணும்? அல்லை அப்படின்னு வரணும். நீ வீர் வந்தால் தான் அல்லீர். நீ வீர் அல்லீர், நீ அல்லை, நீ வீர் அல்லீர். இதுவும் கரெக்டு தானே? ரெண்டுமே கரெக்டு. அதுங்க ஒவ்வொரு டைம் வந்து ரெண்டுமே கொடுத்துட்றாங்க. ஆப்ஷன் பியும் கரெக்டு, டியும் கரெக்டு தான். நீ அல்லை வரும், நீ வீர் அல்லீர் கரெக்டு தான். இதுக்கு ரெண்டுமே ஆன்சர் தான். இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க ஒவ்வொரு டைமு. அப்புறம் நாம் இது பண்ணிகிட்டு இருக்கணும். இதெல்லாம் ப்ரீவியஸில் வந்த கொஸ்டின் தான், பார்த்துடலாம். அடுத்தது, இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. இளங்கன்றுங்கிறது ஒரே ஒரு கன்று, அப்போ ஒருமை. அப்போ கொண்டிருந்தது தானே வரணும். ஆப்ஷன் ஏ. அவன் கவிஞன். அவன்னாவே என்னது? படற்கையில் வரும். அப்போ அவன் வந்தாவே அல்லன், அவ்வளோதான். அவன் அல்லன். இது அது அன்று. அவள் அல்லல் அப்படின்னு வரணும். அல்லை அப்படின்னு தான் வரும், அல்ல கூட வராது. அப்போ இது தவறு. அம்பேத்கர் அப்படிங்கும்போது மரியாதை நிமித்தம் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். இங்கே வந்து தமது உழைப்பை, இந்த இடத்துல நீங்கள் ஒன்று கேட்கலாம், சார் அது வருது தனது தானே போடணும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல தன் அப்படிங்கிறது ஒருமை, தம் அப்படிங்கிறது பன்மைக்கே உண்டானது. அப்போ இந்த இடத்துல தமது உழைப்பை அப்படின்னு தான் நம்ம போடணும், தெரிஞ்சுக்கோங்க. முன்னாடி தான் அந்த கணக்கு. இந்த இடத்துல தமது உழைப்பை அப்படிங்கிற மாதிரி வரணும், அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் பி தான். ஹிப்பாலஸ் என்பவர், ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமது அப்படிங்கிறது வந்து இடையில வர வாக்கியங்கள். தமது உழைப்பை அப்படிங்கிற மாதிரி மரியாதை நிமித்தமாக சொல்கிறதுனால தம் அப்படிங்கிற செய்தி தான் வரும், தமது அப்படின்ட்டு. தனது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் என்ன வரும்? ஹிப்பாலஸ் என்பவர். ஹிப்பாலஸ்ன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் அதுக்கப்புறம் என்பவர்னு கொடுத்துட்டாங்க மரியாதை நிமித்தமாக.
மரியாதை நிமித்தமாக இருக்கிறதுனால என்ன வரணும், ஒரே ஒரு ஆள் தானே. அப்படிங்கும்போது உணர்த்தினார் அப்படின்னு தான் வரணும். உணர்த்தினான் வராது. உணர்த்தினார்கள்னால் 2-3 பேர். உணர்த்தியவர்கள் அப்படின்னாலும் 2-3 பேர். அப்போ இதெல்லாம் வராது. பாருங்க, அஃது அப்படின்னு வந்தாவே உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது வரணும். அப்போ அஃது அன்று அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான். அடுத்த கொஸ்டின், முருகன் அவர்கள் அருகில் சென்றார்கள். முருகன் அவர்கள் அருகில் என்ன அருகில் சென்றார்கள்? முருகன் அவர்கள் அருகில் சென்றார். முருகன் ஒரு ஆள், அவர்கள் அருகில் அப்படின்னா ஒரு ஆள் எப்படி சென்றார்கள்னு வரும். அப்போ தப்பு தானே. அவர் அருகில் சென்றார்கள், ஒரே ஆள் இந்த மாதிரி சென்றார்கள் வராது. சென்றனாலும் 2-3 பேர். முருகன் அவர்கள் அருகில் சென்றான். அப்போ அது இது ஒருமை, இது ஒருமையில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இவை நல்ல பழங்கள். இவைனாவே பன்மை, பன்மைக்கே உண்டானது அல்ல அப்படிங்கிறது தான். அப்போ அல்ல தான் வரணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக நீ அல்லை அப்படிங்கிற அந்த இடத்துல தான் அல்லை வரும். இது பலவின் பால். அப்போ அல்ல தான் வரும். அன்று அல்ல அப்படிங்கிறது. புத்தகத்தை எடுத்தது அவன், அவன்னாவே அல்லன். இந்த அவன் அல்லன்கிற சொல்ல வச்சு நிறைய கொஸ்டின். பானையை உடைத்தது கண்ணன் அப்படிங்கும்போது ஆண்பால். அப்போ கண்ணன் அல்லன், அதுதான் கரெக்ட். இது அக்தன்று வரும். இதெல்லாம் வராது. கண்ணன்னாவே அல்லன் தான். அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. எது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அப்படின்னா கீழ்கணம் தொடரில் உள்ள பிழை. அது இல்லாத இடத்தில் இதுதான். அதாவது இது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது வரணும். கரெக்டுங்களா? உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது வரணும். உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி தான் அது வரணும். அப்போ அஃது இல்லாத இடத்தில், அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காதுங்கிற ஆப்ஷன் சி தான். மாங்காய்கள் அப்படின்னா பன்மை, பன்மையில் தான் முடியணும். அப்போ வடுப்படுகின்றன அப்படிங்கிறதா வரணும். அப்போ இது தவறு, தூளை வருது. இங்கே மாங்காய்ங்கிறது ஒருமையில் கொடுத்து பன்மையில் முடிச்சிருக்காங்க. அப்போ இதுவும் தவறு. மாங்காய்கள் பன்மை, இது ஒருமையில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தவறு. இவைனாலும் பன்மை தான். அப்போ இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள், தாம் தான் வரும். இவைனாவே பன்மை தானே. பன்மைக்கே உண்டானது தாம். இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன். என்ன சென்டென்ஸ்? வாங்கினேன். என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள். அப்போ பசுமை மாறா நினைவுகள் அப்படிங்கும்போது நிறைய கனவு அப்படிங்கும்போது என்ன வரணும்? பன்மையில் முடியணும். எழுகின்றன அப்படின்னு தான் முடியணும். ஓகேங்களா? இதே பசுமை மாறா ஒரே ஒரு நினைவு அப்படின்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எழுகின்றது அப்படின்னு வரணும். இங்கே எழுகின்றனன்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் தப்பு. ஓகேங்களா? அடுத்தது, லட்சுமி கூப்பிடுகிறார்கள். லட்சுமிங்கிற ஒரே ஒரு ஆள், பெண்பால். அப்போ கூப்பிடுகிறார்கள் வராது. கூப்பிடுகிறதுன்னு அக்ரீனில் சொல்கிறது வராது. கூப்பிடுவாரா கூப்பிடுவாளா அப்படின்னா இது ஒரு பெண்பால். அப்போ பெண்பாலில் தான் முடியணும். கூப்பிடுவாள் அப்படின்ட்டு. லட்சுமிங்கிறது சாமி மரியாதை நிமித்தமான அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா? தவறான இணை. மாடு என்ன கேட்குறாங்க? உயர்திணை அக்ரிணை. அதை பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாடுங்கிறது அக்ரிணை, அரசிங்கிறது உயர்திணை, மக்களுங்கிறது உயர்திணை வரணும். அப்போ இதுதான் தப்பு. ஓகேங்களா? அரசன் அப்படின்னா உயர்திணை. அவர் நெறியோடு நின்று காவல். அவன்னா ஒரே ஒரு ஆள். நெறியோடு நின்று காவல் காக்கிறான், காவல் காக்கின்றான். ஓகே, இது கரெக்டு. காக்கிறார்கள்னா 2-3 பேர். தப்பு. காக்கிறார் அவர்கள் அப்படின்னு முன்னாடி பன்மையில் கொடுத்துட்டா காக்கிறார்கள் அப்படின்னு வரணும். அப்போ இதுவும் தப்பு. அவன் காக்கிறார், அவன் முன்னாடி சொல்லிட்டு இங்கே மரியாதை நிமித்தமாக சொல்கிறாங்க. அப்போ இதுவும் தப்பு. அடுத்தது, சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். சங்க காலத்திலேருந்தே அரசராயினும் வறியோரான 2 பேர் இருக்கிறாங்க.
இருந்தாலும் இந்த கும் இதெல்லாம் வந்து விகுதி எழுத்தாக வந்தாவே அதுவும் பன்மை தான், பன்மைக்கே உண்டானது தான் முடிக்கணும். அப்போ போற்றினர் அப்படிங்கிறது தான் சரி. போற்றினார்னா ஒரு ஆள் ஒருமையில் முடியும். இங்கேயும் போற்றினார் அப்படின்ருக்கு. சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். போற்றினார் அப்படின்னா ஒரு ஆள் ஆகிடும். போற்றினர் அப்படிங்கிறது தான், ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். நல்லா கவனித்து ஆன்சர் பண்ணணும். ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? போற்றினார் அப்படின்னா ஒரு ஆள் தானே வரும். இங்கே 2 பேர் இருக்கிறதுனால போற்றினர் அப்படின்னு தான் வரணும். அது நகரத்துக்கு செல்லும் வழி, இதில் என்ன பிழை இருக்குது? இது வந்து உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அது தான் வரணும். அப்போ அது நகரத்துக்கு செல்லும் வழி அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான். நான் பாடத்தை படித்தேன். நான் பாடத்தை படித்தேன். ஓகே. நாம் பாடத்தை படித்தோம் அப்படின்னு வரும். நான் பாடத்தை படித்தான். நான் எப்படி படித்தான் வரும். அப்போ இது தவறு. நாங்கள் பாடத்தை படித்தோம் வரும். அப்போ இதுவும் தவறு. தலைவர் தமது கையால் பரிசு ஒருமைப்பன்மை பிழையான தொடர்னு கேட்குறாங்க. தலைவர் மரியாதை நிமித்தமாக இருக்கிறதுனால தமது கையால். ஓகே. சிறுமி தனது கையில் புத்தகம் வைத்திருந்தாள். ஓகே. நான் ஒரு இடையில ஒரு கொஸ்டின் வந்து தன்னுன்னு சொல்லியிருந்தேன். அதை ஆக்சுவலாக நோட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஒருமைக்கே உண்டானது தனது, பன்மைக்கே உண்டானது தமது. ஓகேங்களா? அப்போ தலைவர் அப்படிங்கிறது மரியாதை நிமித்தமாக இருக்கிறதுனால தமது வரும். சிறுமிங்கிறது ஒருமை, ஒரே ஆள், அப்போ தனது. ஓகே தான். கன்றுங்கிறது ஒருமை அப்படிங்கும்போது தனது. இவை அப்படிங்கும்போது பன்மை, அப்போ இவை தாம் அப்படின்னு தாம் வரணும். அப்போ பிழையான தொடர் வந்து ஆப்ஷன் டி தான். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் என்ன சொல்கிறாங்க? எதிர்மறை சொல்லை கொண்டு நிரப்பு அப்படிங்கிறாங்க. மணிமேகலைங்கிறது ஒரு பெண்பால். அப்போ பெண்பால் வந்து என்ன வரணும்? அவள் அல்லல் அப்படின்னு வரணும். விரும்பியவள் அல்லல். விளை நிலங்கள் அப்படிங்கும்போது நிறைய நிலங்கள் அப்படிங்கும்போது என்ன வரணும்? பன்மையில் முடியணும். கட்டடங்கள் ஆகின்றன அப்படின்னு வரணும். விளை நிலம் கட்டடங்கள் ஆகிறது அப்படின்னு இங்கே வரணும். அப்போ இதுவும் தவறு. கட்டடம் ஆகிறது, விளை நிலங்கள் கட்டடம் ஆகிறது, இது பன்மை, இது ஒருமையில் முடியுது. அப்போ இதுவும் தவறு. மனிதர் மருத்துவத்தை பற்றி எப்போதும் அறிந்து கொண்டார்கள். இது ஒருமையில் இருக்குது, இது பன்மையில் முடிஞ்சிருக்கு. தப்பு. இது பன்மை, அறிந்து கொண்டார் அப்படின்னு மரியாதை நிமித்தமாக ஒருமையில் முடிஞ்சிருக்கு. அப்போ மனிதர்கள் ஒருமையில் முடியும், அது தப்பு. மனிதர்கள் பன்மை, கொண்டன அக்ரிணையில் முடிஞ்சிருக்கு. இதுவும் தவறு. இங்கே எழுத்து இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போதும் அறிந்து கொண்டார்கள். இங்கே கல்வி விகுதி ஆரம்பிச்சிருக்கு, இங்கேயும் கல்வி விகுதி ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இதுதான் சரி. நீ வீர் வந்தாவே என்ன வரணும்? இப்போ தானே சொன்னேன், இங்கே வி வரணும், அங்கே லீ வரணும். ஒரே மாதிரி இருக்கும். வியும் லாவும் ஒரே, அதாவது வாவும் லாவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வியும் லீயும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ நீ வீர் அல்லீர். ஆப்ஷன் சி தான். ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு. ஆயுத எழுத்துங்கிறது ஒரே ஒரு எழுத்து தான். அப்போ என்ன வரணும்? ஒருமையில் தான் முடியணும். பிறக்கிறது. சிறுமி தனது கையில் மலர்கள் வைத்திருந்தாள். அப்படி தான் வரணும். 1000ற்கு மேற்பட்ட நூல்கள். ஒருமைப்பன்மை பிழை உள்ள தொடர். ஓகே. பிரெய்லி நூல்கள் உள்ளன. பிழை உள்ள தொடர் கேட்குறாங்க. இது நூல்களுக்கும் போது நிறைய நூல்கள், அப்போ பன்மையில் முடிஞ்சிருக்கு. செயற்கை மரம் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க, ஒன்றுன்ட்டாங்க, ஒருமையில் இருக்குது. இதுவும் ஒருமையில் முடியுது. சரிதான். 1000ற்கு மேற்பட்ட நூல்கள் அப்படிங்கும்போது பன்மை, உள்ளன வரணும். அப்போ இது தவறு. மின் இதழ்கள் நிறைய இதழ்கள், அப்போ நிறைய உள்ளன அப்படிங்கும்போது இது சரியாக இருக்குது. அப்போ தப்பாக இருக்கிறது ஆப்ஷன் சி தான். 4 பக்கங்களிலும் மாட வீதிகள். மாட வீதிகள்னால் இந்த குளத்தை சுற்றி இருக்கிற 4 வீதி, அதை தான் மாட வீதிகளும்பாங்க. அப்போ 4 பக்கங்களிலும் வீதிகள்னாவே பன்மை. அப்போ பன்மைனாவே 4 தான் முடியணும். ஆப்ஷன் டி. மொழி காலத்திற்கு ஏற்ப. மொழி அப்படின்னாவே
ஒரே ஒரு மொழி. காலத்திற்கு ஏற்ப என்ன வரணும், மாறுகிறது அப்படின்னு தான் வரணும். கரெக்டா? ஏன்னா மாறுவாள்னா பெண்பால் ஆகிடும், மாறுகிறார்கள் நிறைய பேர் ஆகிடும், மாறுகின்றன அப்படின்னா நிறைய மொழி ஆகிடும். இங்கே ஒரே ஒரு மொழிங்கிறதுனால மாறுகிறது. ஆப்ஷன் சி தான். அடுத்தது, மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர். மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர். ஓகே, சரியாக இருக்குது. காவடியின் அமைப்புக்கேற்ப சரி மீதி பார்த்துட்டு சொல்கிறேன். பழமையை உணர கலைகள் துணை செய்கின்றன. பழமையை உணர கலைகள் துணை செய்கின்றன. கரெக்டு தான். தேவராட்டம் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகின்றது. ஒரே ஒரு ஆட்டம் அப்படிங்கிறதுனால நிகழ்த்தப்படுகின்றதுன்னு உரிமையில் தான் முடிச்சிருக்காங்க. கரெக்டு தான். இது ஏன் தப்பு? காவடியின் அமைப்புக்கேற்ப சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்க்காவடி என அழைக்கின்றது. யார் அழைக்கின்றது? ஆடு மாடா? மனுஷங்க தானே சொல்லுவாங்க. அப்போ அழைக்கின்றனர் அப்படின்னு வரணும். கரெக்டுங்களா? அழைக்கின்றனர் மனுஷங்க தான் அந்த காவடியின் அமைப்புக்கு ஏற்ப சர்ப்பக்காவடி, இது பூக்காவடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அழைக்கின்றனர் அப்படின்னு வரணும். அப்போ இதுதான் தவறு. யானைப்படையும் குதிரைப்படையும் 2 படையும் போது சென்றன, பன்மையில் முடியுது. 2 படையினாவே பன்மை. அப்போ சென்றன. ஆப்ஷன் சி. உலகம் நிலைத்திருக்கிறது. உலகம் நிலைத்திருக்கிறது. ஒரே ஒரு உலகம், ஒரே ஒரு நிலைத்திருக்கிறது. ஓகே தான். விருந்தோம்பல் பெண்களின் சிறந்த பண்புகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது. விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு குணம், ஒரே ஒரு குணம். அப்போ ஒருமையில் ஆரம்பிச்சிருக்கு, ஒருமையில் முடியுது. நெய்தல் நிலத்தவர். நெய்தல் நிலத்தவர்னால் நிறைய, நெய்தல் நிலத்தக்காரங்க, அப்போ நிறைய பேர். அப்போ பாணர்களை வரவேற்றனர். ஓகே, பன்மையில் முடிஞ்சிருக்கு. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை அப்படின்னாவே நிறைய பேர். அப்போ வரவேற்றனருங்கிறதும் பன்மை. அப்போ இதுவும் சரிதான். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக. கல்வியும் இது பெண்கள்னு உயர்தனையில் சொல்லிட்டு இருந்ததுன்னு அக்ரியில் முடிக்கிறாங்க. அப்போ இதுதான் தப்பு. அப்போ என்ன வரணும்? இருந்தார்கள் அப்படின்னு வரணும். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தார்கள் அப்படின்னு முடியணும். கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி, கல்வி நிலையங்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ நிறைய நிலையங்கள்னு அர்த்தம். அப்போ பன்மை. அப்போ மாறி வருகின்றன அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான். மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. என்ன சொல்கிறாங்க? பிழை அற்ற தொடர் கேட்குறாங்க. மூவேந்தர்கள் குறித்த செய்திகள், மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. கரெக்டாக இருக்குது. இது பன்மையில் இருக்குது, இதுவும் பன்மையில் முடிஞ்சிருக்கு. தொண்டி, முசிறி, காந்தலூர் என்பன சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களாக என்பன அப்படிங்கும்போது இங்கே 2 3 இருக்குல்ல. அப்போ இது பன்மையில் தான் முடியணும். விளங்கின அப்படின்னு முடியணும். சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. அதாவது சேரர்களின் நாடு, சேரர்களின் நாடு அப்படின்னா ஒரு நாடு தான். அப்போ எனப்பட்டது அப்படின்னு வரணும். இதுவும் தவறு. தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக, சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றன அப்படின்னு வரணும். 2 இருக்குது. தொல்காப்பியம் சங்க இலக்கியங்களும் போது பன்மை, அதாவது பலவின்பால் ஒன்று கூறுகின்றன அப்படின்னு முடியணும். அடுத்தது, குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை. வேணால் பன்மையாக இருக்குல்ல, அப்போ தம்மால் அப்படின்னு தான் வரணும். பாக்கி இதுக்கும் அதான் செட் ஆகும். அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள். அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள்ன்ட்டாங்க. அப்போ நிறைய நிலைகள்னு அர்த்தம். அப்போ என்ன வரணும்? உள்ளன அப்படின்னு வரணும். மலையே பயிர்க்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை. மலையே அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்டு ஒன்றாக தான் சொல்லியிருக்காங்க. ஒன்றன் பல ஒன்றை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வாழ பெருந்துணை புரிகின்றது அப்படின்னு வரணும். ஆப்ஷன் பி. இது சொல் பொருள் அதோட ஆடாகி வந்துடுச்சு, பார்த்துக்கோங்க. கெடிகிழங்கி அப்படின்னா மிக வருந்தி. சேகரம் கூட்டம். வாகு அப்படின்னா சரியாக. மெத்த அப்படின்னா மிகவும். என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு. என் தந்தை, நான் இந்த எனது அப்படின்னு சொல்கிறேன்ல, இந்த மாதிரி இடத்துல தான் நான் சொல்கிறேன். அதாவது தந்தை அப்படின்னா எனதுன்னு வரக்கூடாது, என் அப்படின்னு வரணும் அப்படிங்கிற அந்த கணக்கு பிரகாரம் தான் நான் சொல்லியிருந்தேன். சரி பார்ப்போம். என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார்
என் தந்தைனாவே மரியாதை நிமித்தமாக இருக்கிறதுனால நுழைந்தார் அப்படின்னு தான் முடிக்கணும். நுழைந்தார்கள்னால் 2-3 பேர் ஆகிடும். அப்போ இது தப்பு. நுழைந்தேன் அப்படின்னா மரியாதை இல்லாமல் நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். நுழைந்தோம் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து வர மாதிரி ஆகிடும். ஆனால் ஒருத்தர் தான் அந்த கணக்கு வரும். அடுத்தது ஒருமைப்பன்மை. உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். உயர்ந்தோர் சரியான தொடரா? உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். சிறுவன் தமது கையில் புத்தகம் வைத்திருந்தான். ஓகே, அதாவது இப்போ உயர்ந்தோர் அப்படின்ட்டு ஆரம்பத்தில் அருளை ஆரம்பிச்சிருக்கு. உயர்ந்தோர்னால் ஒரு ஆள், அப்படி தானே? உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார் அப்படின்னு தான் முடியணும். அப்போ மாட்டார்கள்னால் 2-3 பேர் ஆகிடும். அப்போ இது தப்பு. சிறுவன் தனது, தமதுனா மரியாதை, அதாவது பன்மையாக போயிடும். தனதுங்கும்போது ஒருமை, அப்போ இதுவும் தவறு. நாய் அப்படிங்கும்போது ஒரு ஆள், ஒரே ஒரு நாய், அப்போ தனதுங்கிறது கரெக்டு தான். குழந்தைகள் தம்மால், ஆனால் குழந்தைகள்ங்கிறது பன்மை, அப்போ தம்மால் அப்படின்னு வரணும். அப்போ இது தவறு. நான் நட்ட மரங்கள் அனைத்தும், நான் நட்ட மரங்கள்ன்ட்டாங்க, அப்போ நிறையா இருக்குது. அனைத்தும் வளர்ந்தன பன்மையில் தான் முடியணும். ஒருமைப்பன்மை விளையாட்டு. மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் கல்லில் ஆரம்பிச்சிருக்கு, கல்லில் முடிஞ்சுது, ஓகே தான். இங்கே மாணவர் ஒரே ஒரு ஆள், ஆனால் இங்கே கொண்டிருக்கிறார்கள் 2-3 பேரை சொல்கிறாங்க, பன்மையில் முடிஞ்சிருக்கு. அப்போ இதுவும் தப்பு. மாணவர்கள் பன்மை, கொண்டிருக்கிறார் அப்படின்னா ஒரே ஆளை மரியாதை நிமித்தமாக சொல்கிறதுனால இதுவும் தப்பு. இது எடுத்தோடனே தெரிஞ்சுக்கலாம். பன்மை, இது ஒருமை, இதுவும் தப்பு. மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நான் அல்லேன், இது நிறைய தடவை பார்த்துட்டோம். தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை தமிழர்கள் சொல்லிட்டாங்க, அப்போ பன்மையில் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ என்ன வரணும்? அறிந்திருந்தனர், அறிந்திருந்தார்கள்னு வரணும். அறிந்திருந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேணால் இங்கே கல்வி விதி எதுவுமே கொடுக்கல, அதனால் ஆப்ஷன் ஏ. ஆண்பால் பெண்பால் ஒன்றன் பால் பலவின் பாலா? படற்கையில் கொடுத்துருக்குறாங்க எதிர்மறை சொற்களில். ஆண்பால் அல்லேன், ஆக்சுவலாக கொடுத்ததே தப்பு தான். அல்லேன் தன்மையில் கொடுத்துருக்குறாங்க. அல்லன் கொடுத்தது தான் நாம் பொருத்தணும். இவன் கொடுத்ததே அல்லேன்னு கொடுத்து வச்சுருக்குறாங்க. தப்பு தானே? புரியுதுங்களா? அதாவது ஆண்பால் அல்லன் வரணும், பெண்பால் அல்லல் வரணும். இருந்தாலும் நம்ம மீதியெல்லாம் செட் ஆகிறதுனால அதை நாம் சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆண்பால் அல்லேன், பெண்பால் அல்லல், ஒன்றன் பால் அன்று, பலவின் பால் அல்ல. 3, 4, 2, 1 அப்படிங்கன்னு வரணும். அவர் அப்படின்னாவே என்னது? பலர்பால். அப்படிங்கும்போது அவர் அல்லர், வேலை முடிஞ்சுது. அது அன்று, இதெல்லாம் நிறைய தடவை பார்த்துட்டோம். இதே இடத்துல இப்போ இந்த இடத்துல அது, இந்த இடத்துல அஃது அன்று அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க, எது சூஸ் பண்ணாம? அஃது அன்று அப்படிங்கிறது தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஒருமைப்பன்மை. பிழைகள் அற்ற. வீரர்கள் நாட்டை காத்தனர். வீரர்கள் பன்மை, காத்தால் பெண்பால் தப்பு. காத்தது அக்ரிணை, காத்தன இது அக்ரிணை. வீரர்கள் காத்தனர், இதுதான் கரெக்டு. ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தார், பிழைத்தனர். இப்போ இந்த சொற்களுக்கு பாருங்கள், இப்போ ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தான் அப்படின்னா, ஏனையோர் அப்படின்னா எதா ஒன்று பெரியவங்க, அதாவது அர்த்தம் தெரியாத டைமில் பெரியவங்க, இல்லைனா யார் அப்படின்னு தெரியாதுன்னா பெரிய ஆளுங்க, இல்லை 2-3 பேர் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஏனையோர் அப்படின்னா மற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். மற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். மற்றவர்கள் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தார் அப்படின்னு வருது. அப்போ இந்த இடத்துல மற்றவர்கள் அர்த்தம் தெரிஞ்சால் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அப்போ மற்றவர்கள் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர் அப்படிங்கிறதான் இந்த 4 ஆப்ஷனில் சரியாக இருக்கும். வேணா இது உயர்திணையாக இருக்கிறதுனால இங்கே அக்ரிணையோடு முடிச்சிருக்காங்க, இதுவும் தப்பு. ஏனையோர் அப்படின்னா எப்படி இருந்தாலும் பெரியவங்க, மரியாதை நிமித்தமாக நம்ம சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டால் பிழைத்தான் அப்படிங்கிறது வராது, அதுவும் தப்பு. ஆனால் ஏனையோர் அப்படிங்கிறோட அர்த்தம் மற்றவர்கள் அப்படிங்கிறதுனால
நிறைய பேருன்னு அர்த்தம். அப்போ ஓடி பிழைத்தனர் அப்படின்னு தான் முடியணும். ஓகேங்களா? இதுவும் தப்பு தான். இது பழமன்று, இது பழம் ஒரே ஒரு இது, இது அன்றுன்னு வரணும், இவை அல்லன்னு வரணும். கரெக்டு தானே? இது பழமன்று, இவை பழங்கள் அல்ல. ஆக்சுவலாக இங்கே இவைகள்னு கூட நம்ம போட தேவையில்லை. நம்ம சொன்ன மாதிரி எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இது பழமன்று, இவை பழங்கள், இந்த இடத்துல ஆ போட்டிருந்தாங்கன்னு வைங்க, இதுதான் வந்து சரி. அவன் இந்த இடத்துல ஆவை கொடுக்காம ஈயை கொடுத்துட்டு இங்கே இவைகள்னு கொடுத்துட்டான். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். இவைனாலும் பன்மை தான், இவைகள்னாலும் பன்மை தான். பொருத்தமான பன்மை விகுதியை சேர்த்து எழுதுகங்கிறாங்க. பானா என்ன வரணும்? பாக்கள், இது சரி. ஈனா ஈக்கள், இதுவும் சரி. கானா ஒன்று சோலைன்னு அர்த்தம், காடுன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ காடுகள்னு வரணும், காக்கள்னு வராது. அப்போ இது தவறு. மடு அப்படின்னா மடுகள் அப்படின்னு தான் வரணும், மடுக்கள் அப்படின்ட்டு இல்லை. அப்போ இதுவும் தவறு. ஆப்ஷன் பி தான். அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னது? 2-3 பேர் வரவேற்றார்கள் அப்படின்னு தான் வரணும். கல்லில் ஆரம்பிச்சிருக்கு, கல்லில் முடிஞ்சிருக்கு. தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒருத்தர் தான் மரியாதை நிமித்தமாக சொல்லணும். உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்கிறார். என்பார் அப்படின்னா இதுக்கு அப்புறம் சொல்லுவார்னு அர்த்தம். அப்போ என்கிறார் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். ஓகேங்களா? கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு, கலிங்க வீரர்கள்ட்டாங்க. அப்போ பன்மைனா பன்மையில் முடியணும். அப்போ ஓடினர் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே ஆக்சுவலாக வந்து ஓடினார்கள்னு கூட கொடுக்கலாம், ஆனால் ஓடினர்னு கொடுத்துட்டாங்க, அதை மாற்றி கொடுத்துருவாங்க. அப்போ இதுதான் சரி. இருந்தாலும் ஏன் இந்த இது தப்பு? கலிங்க வீரருங்கிறது ஒருமை, ஒருவர் முந்தி கொண்டு ஓடினார்கள்னா பன்மையில் முடிச்சிருக்காங்க. அப்போ இது தப்பு. ஓகேங்களா? அவள் அப்படின்னு வந்தாவே என்ன வரணும்? எல்லாத்துலேயும் அவள்னு வந்திருக்கு, அதனால் அவள்னு வந்தாவே எதிர்மறை சொற்களில் அல்லல் வரணும். மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால், மதியழகங்கிற ஒரே ஒரு ஆள் தங்கியதால் என்ன வரணும்? ஒரே ஒரு ஆளுங்கும்போது தப்பினான் அப்படின்ட்டு ஒருமையில் தான் முடியணும். இது தப்பினார்கள் பன்மையில் சொல்லியிருக்காங்க. அப்போ இது தப்பு. ஓகே, இந்த ஒருமை பன்மை டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் கடைசி கொஸ்டின், சரியான தொடரை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. அதை செய்தது நான் அல்லேன்னு வரணும், இங்கே அன்றுன்னு கொடுத்துருக்காங்க. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன்னு வரணும், அல்லன்னு கொடுத்துருக்காங்க. பகைவர் நீவீர் அல்லீர் வரணும், இங்கே அல்லர் கொடுத்துருக்காங்க. இவைனாவே பன்மை, இவைனாவே அல்ல. சரியாக போச்சு. பன்மைக்கே உண்டான பன்மை விகுதி. ஓகேங்க, கிட்டத்தட்ட ஒரு 112 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு மாடலில் எப்படி வருது, எப்படி நம்ம ஆப்ஷனை குறைக்கிறது, எப்படி ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஒருமை பன்மையை பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ரீவியஸ் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கில் கேட்ட ஒரு 112 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதில் வந்து ஒரு 5-6 கொஸ்டின் வேறு டாப்பிக் இருந்தது, ஒரு 100 கொஸ்டின் வைங்களேன். இந்த வீடியோ போய் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் புக் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு ஒருமை பன்மை டாபிக் கிளியராக புரிஞ்சிடும். இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ண உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி ஓஎம்ஆர் சீட்டில் வந்து நீங்கள் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறதுக்கும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோ பதிவு வரும், சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. இத்துடன் கிருஷோபா அகாடமி வந்து நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.